நல்லா இருக்கீங்களா? எல்லா ரிலேட்டிவ்ஸும் இங்க இருந்து இல்ல, இப்ப நீங்க வந்த வழியில எங்க அப்பா அம்மா விட எல்லாமே இருக்கு. ஆனா யாரும் இன்னொரு எட்டி பார்த்தது கிடையாது. என்ன எதுன்னு யாரும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. அப்புறம் எல்லாம் வந்த பிறகு அதை மாத்திரைக்கு நான் வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? போல கை எப்படி கை இருக்கு? எப்படி சரியா? சரியாச்சு. எதுக்கு வந்தனா ரம்ஜான், சரி உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு நீங்க கேட்ட உங்க ஆசையை நிறைவேற்றிடலாம். இனிமே நீங்க சிக்னல்ல நீங்க கஷ்டப்படக்கூடாது. குழந்தைய வச்சு உங்க வீட்டுக்கார அவரும் கண்ணு தெரியாம அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கண்ணு தெரியாதனாலதான் என் வாழ்க்கை இப்ப ஓடிட்டு இருக்குனாரு. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா பாக்குற மக்கள் நான் எங்களுக்குலாம் கண்ணு தெரியும்ல, சரி பண்ணி கொடுத்துடணும், கஷ்டத்தை இது பண்ணி நீங்க கேட்ட பிசினஸ் வச்சு தரணுங்கிறக்காக தான் வந்திருக்கேன். முதல்ல ரம்ஜான் வாழ்த்துக்கள்ண்ணே. ஹாப்பி ரம்ஜான். சரியா பாப்பா? கை கூட புது ட்ரெஸ்ண்ணே. சரியா? ரம்ஜானுக்கு என்னோட கிஃப்ட் உங்களுக்கு. பாப்பாக்கு இந்தாங்க, இது உங்களுக்கு சுடிதார். நீ சுடிதாரே எடுத்துட்டேன். சரியா? நன்றி. நான் எங்க வீட்டுக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நன்றி வேணாம். வார்த்தை நீங்க போன நீங்க வந்து செய்றீங்க, உதவி பண்ண மாட்டாங்க. நானும் பிச்சை எடுத்த மட்டும் குறை சொல்றாங்க. அந்த உதவி பண்ண நான் அந்த நிலைமைக்கு போக போறேன். அது எனக்கு கை விட்டு விரிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணு தான் பார்த்தேன். சரி, கண்ணு தெரியாதவங்களும் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, இதை எடுத்துட்டு போவேன். இதுல என்ன வந்துருக்குன்ட்டு பரவாயில்ல, மாறும், உங்க வாழ்க்கை மாறும். ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு சைஸ் தெரியல, கரெக்டா இருக்குமோ டவுட்ல தான் வாங்கினேன். நீட்டா தானே இருக்கு. நீட்டா தானே இருக்கு பாப்பா. ரம்ஜான்ல இருந்து உங்க வாழ்க்கை மாறணும். சரியாக்கா? ஏன்னா உங்க பண்டிகை, உங்க இது எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் அப்படி நினைக்கிறவன் தான். நீங்களும் நல்லா இருக்கும்ங்கிற எண்ணத்துலதான் உங்களை நான் தேடி வந்தது. அன்னைக்கே உங்க வீட்டுக்கார சொன்ன வார்த்தைகளும் உங்க குடும்பத்தோட கஷ்டமும், இன்னொரு வார்த்தை இப்போ ஒரு சொன்னா, என்னை பாக்குறதுக்குன்னு தேடி வர இந்த வீட்டுக்கு வர ஒரே ஆள் நீங்க தானே. இனிமே அதை பல ஆளா வர வைக்கிறது உங்க கையில இருக்கு. அது பிசினஸால தான் முடியும், கையேந்தினா முடியாது. ஏன்னா உங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டு வரான். ஆனா வெளியில அந்த புள்ள பெருசாகி வரப்ப அதை யோசிக்கிறப்ப, ஐயோ நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? முதலீடு இல்லைன்னா முதலீடு இருந்தா நான் உழைச்சிருவேன். நீங்க கேட்டதை உங்களுக்கு செய்யணுங்கிறக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி, நான் பணம் தரேன். நீங்க என்ன பிசினஸ் அன்னைக்கு சொன்னீங்களா, நீங்களே போங்க, நைட்டு எல்லாமே போய் பாருங்க. என்ன எதிர்பார்க்கவே வேணாம். உங்க மேல முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. வாட்ஸ்அப் கூட நீங்க அவங்க கையில கொடுக்குறீங்க. என்ன, நீங்க கேட்ட பணம் இருக்கு, இந்த முதலீடா வச்சுக்கிட்டு அலைங்க. அலைஞ்சு உங்களுக்கு எங்கெல்லாம் கம்மியா நைட்டு அது எல்லாமே எங்க சேல்ஸ் கம்மியா கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நீங்க முதல்ல பிசினஸை தொடங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய விஷயம்லாம் நான் நினைச்சு வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவும் செய்யும். சரி, ரம்ஜான் பிசினஸ் தொடங்குறப்ப நான் வருவேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செய்வேன். சரியா? இந்த யாரெல்லாம் அவங்க ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடி இந்த பணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பணமா தெரியக்கூடாது. இது வந்து உங்க வாழ்க்கையோட வெற்றியா தெரியணும். சைடும் சரி, அவங்க அம்மா அப்பா விட்டு சரி, அது உங்க கையில தான் இருக்கு. பார்வையே இல்லைன்னாலும் என்ன செய்யணும்? வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கணும். எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க, அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும். என்னோட ஆசை தான். கண்டிப்பா இதுக்காக இன்னும் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்னை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க முன்னுக்கு வரலாம். சரியா? நான் பணத்தை வச்சுக்கணும். இந்த ரம்ஜான்ல வந்து உங்க வாழ்க்கை மாறணும். என்னோட ஆசை அதான். அதுக்கு தான் உங்களை நான் தேடி வந்தது. அதனால 2 நாள் கழிச்சு வரேன்னு நான் சொன்னது. சரியா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் எப்ப இருந்தாலும் என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணுங்க. இனிமே நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறி காமிக்கணும். சரியா? எங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்க அப்பா நைட்டி பிசினஸ் பண்றாரு, எங்க அம்மா நைட்டி பிசினஸ் பண்றாரு. இந்த பாப்பா சொல்லுவோம், அப்பா கையேந்திரான்னு சொல்லக்கூடாது. நானும் இனிமே அந்த இடத்துல இருந்து உங்களை நான் பார்க்க கூடாது. ஒற்றுமையோட என்னைக்கு இருங்க. உங்களை ஒதுக்கணவங்க மத்தியில 2 பேருமே ஜெயிச்சு காமிங்க. அதுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். நான் இருக்கனாலே எவ்வளவு பேர் உங்க வீடியோ பாக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே உறுதுணையா இருப்பாங்க. சரியா? அதனால நீங்க முன்னுக்கு வந்து காமிங்க. மனசுல வேற ஏதாவது இருக்கா? எனக்கு உதவி பண்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே உதவி பண்ணுமே யோசிக்கிறாங்க, சொந்த பந்தங்களே. என்ன பண்றது? நீங்களா வந்து உதவி பண்றீங்களே, எனக்கு அதே பெருமையா இருக்கு, சந்தோஷம். ஒரு ஒண்ணு இல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரை இன்னும் திணறி பார்த்தாலே ஒரு 500 ரூபா தான் பார்க்க முடியும். ஒரு 500 ரூபா, அதுவும் வெள்ளு புள்ளிய வச்சுட்டு நிக்கவும் முடியல. இப்ப எல்லாம் போறதும் கிடையாது அதிகமா. ஈஸியா இப்ப நம்மளால முடியுதா எடுத்து போட்டு பண்ணிட்டு அவ்வளவுதான். நீங்க பண்ணுங்க. அதுக்கு இடையில அண்ணா இது சரியா இருக்குன்னா இதை வாங்கினா இது இன்னும் இது ஓடுனே அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நான் உதவி பண்றேன். சரியா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது. நான் உங்களை ஒண்ணுமே கூட பிறந்த அக்காவும் ஒரு அண்ணனும் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி என்ன தம்பி இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க, இல்லை அண்ணன் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டா ரைட்டு. இதுல பாப்பாக்கு தீனி இருக்குதா? பாப்பாக்கு தீனி இருக்குதா? தீனி வச்சுருந்தா டெய்லி ஊட்டி தான் விடுவீங்களா? சூப்பர், போங்க. பரவாயில்ல, இந்த அன்பு என்னைக்குமே இருக்கணும்க்கா. சரியா? நீங்க சாப்பிட்டீங்களாண்ணே? வீட்டுக்கு போய் தானே, வீட்டுக்கு போங்க சார். வீட்டுக்கு போய் தானே.
இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, வண்டிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா உங்க கஷ்டம் இதோட முடியணும். ஏன்னா பார்வை இல்லாம நீங்க அவர் கூட இருந்து எல்லாமே பாத்துக்குவீங்கல்ல, உங்களால அவர் கூட இருந்து தானே பாத்துக்கிட்டு. அதான் கண்டிப்பா கேளுங்க. அப்ப வண்டி எவ்வளவு வருதுன்னு கேளுங்க, அதையும் ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோம் நம்ம கையோட. சரி, போயிட்டு வரட்டுமா? கவலைப்பட, உங்க வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. வண்டி ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்களும் அது விசாரிச்சு வைங்க, அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவோம். சரியா, போயிட்டு வரட்டுமா? பாப்பா.